எனக்கு பெருசாக சின்ன வயசுலேருந்தே எந்த ஹியூமன்ஸ் கூட பெருசாக கனெக்ஷன் இல்லை. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க் போயிடுவாங்க. எங்கள் அக்கா நான் சின்ன பையனாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட 13 வருஷம் பெரியவங்க அவங்க. அதனால் பெருசாக ஏஜ் கேப்ன்றனால ஒரு இது இருந்துச்சு. பெருசாக ஒரு கனெக்ஷன் இல்லை. அப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்குமே ரெகுலராக போகல. ரெகுலர் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் நாள் போனேன். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் போனேன். அதுக்கப்புறம் நிறைய நாள் ஸ்கூல் போகாமல் தான் இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மின்றனால எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை. ஆனால் அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, நான் இப்போ என்ன பண்ணணும், எனக்கு போர் அடிக்குது, இந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் அப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக சோஷியல் மீடியா மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா நான் யோசித்து பார்த்தப்போ என்னோடய இந்த ஹாப்பியான அந்த ப்ரைம் டைமில் நான் இருக்கேன். இந்த டீனேஜில் இருக்கேன். இந்த டைமில் தான் வந்து நிறையா எக்ஸைட்டிங்கான விஷயம் பண்ணணும். இந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நான் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் எதுவுமே பார்க்குறத வந்து நான் ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தப்போ நான் ட்ராவல் பண்ணுறது, இதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்கள், நல்ல பைக் வாங்கிட்டேனாக்கா ஹாப்பியாக இருப்பேன். நான் சென்னை சிட்டிக்கு வந்துட்டு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறது, நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் லைஃப்ல எல்லாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் சென்னை வந்துட்டேனாக்கா ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சேன். அதே மாதிரி நானும் சென்னையில் இருக்கிற காலேஜ் தான் வரணுன்றப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் டே அன்றைக்கி சாயங்காலம் லாக்டவுன் போட்டாங்க. வெளில போக முடியல. சரி நான் ட்ராவல் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுவோன்ட்டு நான் வந்து ட்ராவல் வந்து எங்கள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே போகிறேன்னு சொல்லிட்டு சேலமில் இருக்கேன். நான் ஆத்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்து 50 கிலோமீட்டர் இருக்காடு. அங்கே போயிட்டு வருவேன். 2 வாட்டி போனேன். ஓகே. 3ஆவது வாட்டி மழை பெஞ்சிருந்துச்சு. செம்ம ஸ்பீடு கீழே இறங்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஒரு காரில் போய் ஸ்வங்கின்னு ஒரு டேர்னிங்கில் முட்டிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு நல்லா கீழே எனக்கு ஒன்றும் ஆகலை. என்னாச்சுனாக்கா எங்கள் அம்மா அப்பா வந்து இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் அதுக்கப்புறம் வந்து சேலம் டு சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்குன்னு 17 வயசு பையனை எங்கள் அம்மா அப்பா அனுப்புகிறாங்க. நான் வேறு வழி இல்லாமல் எனக்கு அப்போ தெரில, எனக்கு அடம் முடிச்சு போயிட்டேன். போயிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் போகும்போது ஓரளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் சென்னை வந்ததுக்கப்புறமும் கூட வினை தாண்டி வருவாயா படத்துக்கு 4 வாட்டி நான் தனியாக போனேன். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த படம் பார்க்கறது வந்து ஒரு டைம் பாஸாக தான் இருந்துச்சு. அது தாண்டி ஒரு போரிங் ஆகிடுச்சு எனக்கு. சப்வே கூட ஒரு வாட்டி போய் சென்னை வந்த புதுசில் சாப்பிட்றேன். எனக்கு வந்து சும்மா வயிறு ரொம்பிட்டு தான் ரொம்பிச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதெல்லாம் வந்து அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஒரு ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறமும் சரி, இந்த சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் சரி, ஸ்டார்டிங்கில் பெரிய பெரிய பில்டிங் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சே தவிர ஒரு லெவலுக்கு மேலே அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை, யாருமே சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாதனால சென்னை வந்து புதுசில் எனக்கு யாருமே தெரியாது. ப்ளஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசி டெக்ஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்பெல்லிங் இஷ்யூ இருக்கிறதுனால நான் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஓகேயா? ஓகே, நம்ம சோஷியல் ஸ்கில்ஸ் லேக் ஆகிறோம். அதுவும் மற்றவங்கெல்லாம் வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எடுத்து ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபோமோ க்ரியேட் ஆச்சு. நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது வந்து எல்லாமே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்ம லோன்லினஸில் இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 packet ஆஃப் சிகரெட்ஸ் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கான அளவுக்கு லோன்லினஸ் வந்து நமக்கான ஒரு பேட் ஹெல்த். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து 50% சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்மளோட சர்வைவலுக்கு, நம்ம நல்ல டீப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கும்போது. நான் என்ன பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிவிட்டு லிசனிங் ஸ்கில்ஸுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் டெவலப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் எனக்கு வந்து பிஜி ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்க. ஆனால் அப்பயுமே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லாருமே நம்மளை அவ்வளோ தூரம் இதுவாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அது வந்து கரெக்டான போதுமான அளவான கனெக்ஷனாக எனக்கு தெரில. நான் வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அப்போயும் எனக்கு அந்தமோ வந்து ஒரு ஃபீல் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணப்போ நான் என்ன பண்ணேன், சோஷியல் மீடியா டோட்டலாக டெலீட் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்ஸில். எல்லோரும் ஏன் வந்துட்டு டெலீட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இன்னும் பெரிய குத்தம் பண்ண மாதிரி இன்னமும். அப்புறம் வந்து நானும் டெலீட் பண்ணிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கலாம். அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல க்ளோஸரான ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு யாருக்கிட்டையும் பெருசாக வந்து கனெக்ஷன் இல்லை. ஏன்னா நான் இப்போ பேசுகிறேன்னாக்கா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். இன்றைக்கி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உனக்காக நான் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னாக்கா நீ லைஃப் லாங் என் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த கூட வரணும். வரலனாக்கா அதில் மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பெரிய சர்க்கிளாக எல்லாரையும் காலேஜ் போகும்போது கிட்டத்தட்ட எல்லாரையும் தெரிகிற மாதிரி இருந்த டைமு அப்படியே ஒரு குட்டி சர்க்கிள் 4-5 பேருக்கு இது பண்ணிட்டேன். அப்பயுமே என்ன பிரச்சனை வருதுனாக்க, கல்ச்சுரல் அப்படின்ற ஒரு பேரியர் வருது. இப்போது
ஓகேயா? இந்த கல்ச்சுரல் பேரியரில் வந்து நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நம்ம வந்து இன்னும் உள்ள டீப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் கம்பேனியன்ஷிப்பில் நம்ம வச்சுருக்கிற அளவுக்கு அதே அஃபெக்ஷனு, அதே மாதிரி வந்து இந்த ஃபிசிக்கல் டச்சில் ஹக்கு இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸுமே சரி நம்ம வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம ஊரில் ஹக்கு கிஸ்லாம் பண்ணுவோம். அது லெவலுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் பேரியர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே சரி, நான் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே சொல்கிறேன், பொண்ணுங்க விஷயத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது கல்ச்சுரலாக. ஓகேயா? அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு ஃபிசிக்கல் நீட் தானே, ஹியூமன் நீடு தானே. நம்ம வந்து ஒரு ஹக் பண்ணுறதுனால ரெசிட்டோனின்ற ஒரு ஹார்மோன் வந்து இதாகும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். அது வந்து இப்போது ஒரு ஸ்டடியில் கூட என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு ரிசர்ச்சில் சிம்பான்சிஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குற அம்மா சிம்பான்சியை விட ஒரு டீப்பரான ஒரு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் டச் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பான்சி கிட்ட தான் சாப்பாடோட முக்கியமாக அதோட குழந்தைங்க அதுக்கிட்ட தான் போகுதாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டீப்பரான கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஹார்வர்டோட ஸ்டடியிலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் லைஃபோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரி ஓகே, இது வந்து இந்த டீப்பரான கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு தெரியல, என் சைடில் கிடைக்கலன்ற மாதிரி இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே பார்ட்னர் மாதிரி இந்த மாதிரி தேடி போனாக்கா அதில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம வந்து கல்ச்சுரலாக வந்து பெருசாக பையன் பொண்ணு பேசிக்கிறதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் வந்து யாரோ ஏதோ ஒரு பையன் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் விஷயங்கள்னால எல்லா பொண்ணுங்களும் நான் இப்போ போய் பேசணும்னு நினச்சேன், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அப்ரோச் பண்ணுறது அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்றது தெரில. அப்ரோச் பண்ணால் அவங்களுக்குமே வந்து மிக்ஸ்டு இதாக இருக்குது. ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நான் போய் பேசுகிறேன்னு வச்சுக்கோமே, அது வந்து ஒரு சில டைமில் அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா, அவங்க வந்து கிளியரான ஆன்சர் கொடுக்காத ஒரு விஷயமா ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது ஒரு டேட் போகிறோன்னு வச்சுக்கோமே, நான் போகிறேன்னு வச்சுக்கோமே, யார் பே பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பையன் தானே மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கிறது. இதெல்லாமே வந்து எனக்கு இல்லை 1008 பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி கல்ச்சரல் பேரியரை தாண்டி ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க லக் ஃபேக்டர்னு ஒன்றும் இருக்குது. இப்போது வந்து ஒரு பில்டிங் எடுத்துக்கோமே, அந்த பில்டிங்கில் வந்து காலேஜில் எங்கள் காலேஜில் இந்த பில்டிங் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த பில்டிங்கில் இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது, 10 மாடி இருக்குது. 10 மாடிலையுமே ஒரு 4-5 பேர் வந்து எனக்கு கரெக்டான பார்ட்னர், கரெக்டான பர்சன் இருக்காங்க. ஆனால் அவங்களை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தால் தானே நான் பேச முடியும். இங்கேயே தான் அந்த பர்சன் இருக்காங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும்ல, பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையணும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சது எனக்கு. நாங்கள் ரெகுலராக ஷட்டில் விளையாட போவோம். அன்றைக்கி ரேண்டமாக ஃப்ரெண்டு ஒரு நாள் கூப்பிட்டு வர, அந்த பர்சன் எத்தனையோ வாட்டி மீட் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி தான் ஒரு லக் ஃபேக்டர் அமைஞ்சது. அன்றைக்கும் நல்லா 2 பேருமே நல்லா பேசுகிற இதில் இருந்தப்போ நான் நல்லா பேசணும், ஃப்ரெண்டானோம். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சனால நான் வந்து எனக்கு ஒரு அப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஒரு 3 மாதம் கழித்து ஒரு ஐடியா வந்துச்சு. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன். ஆனால் அவங்கள கூப்பிட்டாக்க பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குமே அப்படின்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு ரெடி இது சொல்லி அவங்களுக்கும் ஓகே நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் என் கூட அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடியாக அதுக்கப்புறம் 2 பேரும் லைப்ரரியில் உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணலான்றப்போ என்னோடய ஃபைல் வந்து டெலீட் ஆன மாதிரி எனக்கு நினச்சிட்டேன். ஆனால் டெலீட் ஆகலை. நான் தெரியாமல் நினச்சேன். அது ஒரு நல்ல ஐடியாவாக போய் எங்கள் வீட்டுக்கு என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் நல்லா க்ளோஸ் ஆனோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அவங்கள பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்கோ அதுக்கப்புறம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் நிறையா மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ்க்கான விஷயங்கள் கிடைக்கல. ஒரே ஒரு வாட்டி ஒரு கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. நான் வைவா எதாச்சும் நான் வைவாவை சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அன்றைக்கி அவங்க வெளில என் ஃப்ரெண்டு கூட இருக்காங்கன்ற தெரிஞ்சதுனால வைவா சீக்கிரமாக முடிச்சதுனால அங்கேயே தான் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டுலாம் ரூல்ஸ் போட்டேன். அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, அவங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க கூட நானும் போய் அதே கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப லக்கு ஓடி போச்சு. அவங்களுக்கு நான் பேச ஆரம்பித்த டைம்லேயே இன்னொரு பையன் பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய லக்கு இல்லாமல் போனதுனால இதாயிடுச்சு. அதே மாதிரி அப்படியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் வேணும் இல்லையா, பார்ட்னர். அப்படியே ஒரு பார்ட்னர் இருந்தாலும் அந்த பார்ட்னர் வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லைஃப் குவாலிட்டிக்கு கரெக்டான பார்ட்னர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்குனாக்கா அது பீயிங் சிங்கிளை விட இன்னும் ரொம்ப மோசம். லைஃப் குவாலிட்டிக்கு அது இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை. கரெக்டான பார்ட்னர் அது வந்து அந்த ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்ட்னருக்கு இருக்க வேண்டியது வந்து அது வந்து ரேண்டம் இல்லை. அந்த குவாலிட்டிஸ்லாம் எனக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்றத நான் யோசித்து வச்சுருக்கேன். அந்த குவாலிட்டிஸ்க்கான இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டிஸோடையே பார்ட்னர் இருந்தாலும்
இப்போது வந்து நான் ஸ்கூல் டைமில் இருந்தப்போ எனக்கு வந்து நிறைய டைம் இருந்துச்சு. காலேஜ் வந்தப்போ நான் பத்தாவதுக்கு நான் ஒரு காலேஜில் படித்தேன். அந்த காலேஜில் பெருசாக கிளாஸில் இந்த பொண்ணு பிள்ளை எடுத்து சுற்றிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தேன். கொஞ்சம் வந்து என்னை பற்றி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் போகிறது வர்றது சாப்பிட்றது இது எல்லாமே நானே பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, என்னை பற்றி என் மேலே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு. கொஞ்சமாக டைம் குறைஞ்சது. இப்போ வந்து ஒர்க்குன்னு வரும்போது நிறைய டைம் எடுத்துக்குது இந்த ஒர்க்கு. இப்போ வந்து நான் வந்து 8 மணி நேரம் தூங்குவேன். 8 மணி நேரத்தில் இன்னொரு 8 மணி நேரம் இப்போ வந்து நான் ஒர்க்குன்னு எடுத்துக்கணும். இது இல்லாமல் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் இந்த டைம் போயிடுச்சு. இது இல்லாமல் வந்து எனக்கு வந்து 3 ஹவர்ஸ் தான் மிச்சம் இருக்கும். ஓகே, 4 ஹவர்ஸ் தான் எனக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இதை வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணால் 33% ஃபார் ஸ்லீப்பு, 33% ஃபார் ஒர்க்கு. இது இல்லாமல் இன்னொரு 16.something% தான் எனக்குன்னு இருக்கிற டைம். ஒரு நாளுக்கு இவ்வளோ பெரிய பீஸானாக்க அதில் 16% மட்டும் தான் எனக்கு. அதில் வந்து நான் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிறேனோ அதுக்கான டைம். இது எப்படி ஃபேராக இருக்குது லைஃப்பில்? இவ்வளோ டைமும் எனக்கு ஓடி போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு டைம் வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறேன். நான் ஒர்க் போயிட்டு இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் ஜாயின் பண்ணப்போ என்னோடய டைமில் வந்து இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நான் ஒர்க் ஜாயின் பண்ணப்போ காலையில் நான் வந்து 8 மணிக்கு எழுந்திரிப்பேன். 8 to 12 வரைக்கும் எனக்கான டைமு. ஆனால் அந்த டைம் இப்படி ஓடிடும். போனதுக்கப்புறம் 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாக்க 1-1:30க்கு ஆஃபீஸ் போயிடுவேன். 1:30லேருந்து ஒரு ½ hour சாப்பிட்டேனாக்கா 2 o'clock ஆஃபீஸ் ஆரம்பிச்சிடுவேன். 2 to 9 o'clock வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஒர்க்கில் டைம்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு 9 o'clockலேருந்து 10:30க்குள்ளே நான் 11க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டிலேருந்து 11 to 12 வந்து நான் வந்து சமைச்சிருவேன். அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். தூங்குறது 12 to 8 அவ்வளோதான். இப்படி இதே மறுபடியும் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கான டைமு இந்த காலையிலேருந்து நான் எந்திரிச்சு ஒரு 4 கதை ChatGPT கிட்ட கேட்பேன். அவ்வளோதான். காலையில் ஏதாவது ஒன்று சும்மா யோசிச்சாக்க இப்படி டைம் ஓடிடும். இவ்வளோ தானே எனக்கு லைஃப்பில். இது மட்டுமே தானா, ஒர்க்கு மட்டுமே தானா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து லைஃப் ஒர்த்து தானா. அப்படியே வந்து நான் வந்து கரெக்டான ஒரு பார்ட்னரு அதே மாதிரி எல்லாமே கிடச்சிது அப்படின்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்கில்லுன்ற ஒரு விஷயத்தில் வந்து நிற்குது. நான் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் இல்லாதனால அவங்க போயிட்டாங்க. நான் வந்து இப்போ லைஃப்பில் வந்து மற்றவங்க பெரிய பெரிய விஷயங்கள் எதுவும் யாரோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு ஒரு சில எதுக்காக நான் எல்லாமே பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில் அப்படின்னாக்கா 4 பேர் என்னை பார்த்து வந்து அஸ்வின் சூப்பர், நீ வந்து இது பண்ணுற சூப்பரா அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே. அந்த ஒரு விஷயம் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப். நான் பெருசாக எதுவும் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலு. அது வந்து உண்மையாக ஃபேக்கா அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்க பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது என்னை பார்த்து ஒருத்தங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இதுவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது இல்லையா. யாரோ ஒருத்தங்க வந்து சூப்பர் அஸ்வின் அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு பெருசாக எனக்கும் இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் தானே இருக்குது. அப்போ நம்ம தனியாக தான் இருக்குமோ இந்த லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அப்போ லைஃப் உண்மையிலேயே ஒர்த்து தானா? நானே ஃபஸ்ட்டு ஒர்த்தாக இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிற கிராட்டிஃபிகேஷனுக்காக நான் ஒர்க் பண்ணுற தேடி போகிறதுன்றது ஒர்த்தா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு டவுட்டு. இப்போது இதெல்லாமே இருக்கும்போதும் இதை ஒரு பக்கம் நம்ம இக்னோர் பண்ணாலும் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாக்க நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொன்னேன்ல. இதில் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்களா என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தனியாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, போக போக போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்தேன். பீப்புள் பார்த்தேன். பீப்புளும் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போர் அடிச்சுது. அப்புறம் நல்லா க்ளோஸான பீப்புள் கிடச்சாங்க. க்ளோஸான பீப்புளுக்கு அப்புறம் பேரியருக்கு அப்புறம் பார்ட்னர் இப்போ இல்லை. பார்ட்னர் வந்தால் மட்டும் நான் ஹாப்பி ஆகிடுவேண்ணா. இது வந்து நம்ம ஹெடானிக் அடாப்டேஷன் சொல்லுவோம். ஒரு லெவல் ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னும் பேடான சுச்சுவேஷன் போனாலும் சரி, இன்னும் பெட்டரான சுச்சுவேஷன் போனாலும் சரி, சூப்பராக எனக்கு வந்து BMW கார் வாங்கினா ஹாப்பி ஆகிடுவேன்னு நினச்சாலும் சரி, அது வந்ததுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து நார்மல் ஆகிடும். அதே விஷயம் இப்போ திரும்ப நடந்தாக்க ஸோ இதுலேருந்து எனக்கு ஹோப் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2030க்குள்ளே வந்து நம்மளோட 80% ஆஃப் திங்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆகிடும். அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வருமா, இல்லை வந்து இதெல்லாமே அலோவ் பண்ணுவாங்களா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் அதிகமாக ஒர்க் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஷின். ஆட்டோமேட் ஆகி ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சது அப்படின்னாக்கா, ஒர்க் டைமிங் குறைஞ்சது அப்படின்னாக்கா, ஜாக்மா சொன்ன மாதிரி
மேபி வில் பி பெட்டர். ஆனால் எவ்வளோ நேரம் நான் வந்து வெக்கேஷனில் இருக்கணும் எனக்கு பிடிச்ச பீப்புள் கூட எனக்கு தெரில. ஓகே, எனக்கு இப்போது எனக்கு என்ன பண்ணணும், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு டைம் இருந்துச்சுனாக்க. அதே மாதிரி சாம் ஆல்மன் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, எனக்கு இன்றைக்கி இருக்கிற டூல்ஸ் வந்து வச்சு நிறைய பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ், எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம் சிங்கிள் பர்சனாக. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இருந்தப்போ இல்லை. அயன்மேனில் வர அவங்க அப்பா டோனி ஸ்டார்க்கரோட அப்பா சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாம் அங்கிள் சொன்னார் எனக்கு. ஆனால் அது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆப்டமிஸ்டிக் ஷோன்ற ஒரு ஷோவில் சொன்னார். அந்த ஷோவோட இதுவே என்னென்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜி வச்சு யங்ஸ்டர்ஸ்க்கு ஹோப் கொடுக்கணுன்றதுக்கு எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு விஷயம், ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. லெட்ஸ் see இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஹாப்பினஸ் ஸ்டடி வந்து ஹார்வர்டோட ஹாப்பினஸ் ஸ்டடி 1938 பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது லைஃப்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் குட்டியாக ஒரு ஹோப், மேபி ஐ வில் பி ஹிடானிக் அடாப்டேஷன் தாண்டி நான் ஹாப்பியாக இருக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லெட்ஸ் see. எனிவே ஹாப்பினஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே லோன்லினஸ்லேயே உட்காந்துட்டு என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு தெரில. அதே மாதிரி எல்லாமே வந்து ஹிடானிக் அடாப்டேஷன், இதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குமா அப்படின்றது தெரில. லைஃப் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில.